அமெரிக்காவுக்கு ஈரான் ஒரு மிக பயங்கரமான எச்சரிக்கையை மறுபடியும் முன் வச்சிருக்கு. இப்ப போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இப்படி விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பதிலடி எச்சரிக்கை அப்படிங்கிறது மறுபடியும் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்க போகுதா? ஈரான் விடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் மூலமா கடல்ல ஈரானை எதிர்த்து யாராலையும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துற விதமா ஈரானோட எச்சரிக்கைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஈரானோட ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியானும் தன்னோட உத்தியோகபூர்வமான எக்ஸ் தளத்துல பதிவுகளை முன் வச்சுக்கிட்டு வர்றாரு. இந்த பதிவு இப்போ ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த அமைதியான சூழலை மாத்திருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில எப்போ போர் நிறுத்தம் வரும், இந்த அமைதி பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இப்போ வரைக்கும் எழுப்பப்பட்டுட்டே இருக்கு. ஆனா இந்த கேள்விக்கான பதில் வழங்கப்பட்டதா இல்ல. ரெண்டு நாடுகளுமே அவங்களுடைய வாக்குறுதிகள்ல ரொம்பவே பிடிவாதமா இருக்கத பார்க்கக்கூடியதா இருக்கு. எது எப்படி இருந்தாலுமே இப்போ ரெண்டு நாடுகளுக்கும் இடையில போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டிருக்கு. பிப்ரவரி 28 இந்த போர் ஆரம்பிச்சப்போ எவ்வளவு அதிகமா தாக்குதல்கள் நடத்தப்பட்டதோ, எவ்வளவு சேதங்கள் நடத்தப்பட்டதோ அது எதுவுமே இல்லாம இப்போ இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ தாக்குதல்களோட அளவு ரொம்பவே குறைவா இருக்கு. ஆனா இப்படியான பட்சத்துல அமெரிக்காவுக்கு ஈரான் ஒரு மிக பயங்கரமான எச்சரிக்கையை மறுபடியும் முன் வச்சிருக்கு. அந்த எச்சரிக்கை என்ன அப்படின்னா, அமெரிக்கா மறுபடியும் எங்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துவாங்களா இருந்தா நாங்களும் அமெரிக்காவோட நிலைகளுக்கு எதிராக நீண்ட, அது மட்டும் இல்லாம வலிமிகுந்த தாக்குதல்களை, பதிலடி தாக்குதல்களை நடத்துவோம் அப்படின்னு ஈரான் மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை இப்போ விடுத்திருக்காங்க. இந்த எச்சரிக்கை இப்ப போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இப்படி விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பதிலடி எச்சரிக்கை அப்படிங்கிறது மறுபடியும் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்க போகுதா? எதிர்வரும் நாட்கள்ல இன்னும் ஒரு மிகப்பெரிய போர் தாக்குதல் நடவடிக்கைகள் நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை உலக நாடுகளுக்கு மத்தியில எழுப்பியிருக்கு. இந்த போர் பதட்டம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஹோர்மூஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கு. இப்படி ஹோர்மூஸ் நீரிணை முடக்கப்பட்டதுனால கிட்டத்தட்ட 20% எண்ணெய் வர்த்தகம் முடக்கப்பட்டிருக்கு. இதுதான் உலக நாடுகள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு. இது உலக நாடுகளுக்கு மத்தியில மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்குள்ளேயும் பலவிதமான விலை ஏற்றங்கள் நடக்கிறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் விலை அதிகரிப்புக்கும் ஒரு மிகப்பெரிய காரணமா மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஹோர்மூஸ் நீரிணை முடங்கி இருக்கிறதுனால உலகளாவிய ரீதியில கச்சா எண்ணெயோட விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட $120 வரைக்கும் இந்த கச்சா எண்ணெயோட விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்படி உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கிறதுனாலதான் அமெரிக்காவுக்குள்ளேயும் பெட்ரோல், டீசல் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்குள்ள இந்த பெட்ரோல், டீசல் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை செலவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போறதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆகவே ட்ரம்ப் இப்போ இந்த ஹோர்மூஸ் நீரிணையில் இருக்கக்கூடிய முடக்கத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும், உலக பொருளாதாரத்தை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு போராடுறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணமும் இப்படி அமெரிக்காவோட விலைவாசிகள் அதிகரிக்கப்படுறது தான். ஹோர்மூஸ் நீரிணை வழியா பயணிக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்தோட பாதுகாப்பை உறுதி செய்யறது தான் இந்த கூட்டணியோட மிக முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கூட்டணி மூலமா ஈரான் மூலமா முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹோர்மூஸ் நீரிணையோட கப்பல் போக்குவரத்து ட்ரம்ப் வளமைக்கு கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கு. இப்படியான பின்னணியில, அதாவது இந்த முடக்கத்தினால உலகளாவிய ரீதியில எரிபொருள் எண்ணெய் விலைகள் அதிகரிக்கிறது அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய தாக்கமா இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் ட்ரம்ப் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்படியான பின்னணியில அமெரிக்காவோட இந்த கூட்டணி திட்டத்துக்கு எதிராக ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய பகிரங்கமான எச்சரிக்கை தான் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துமா இருந்தா அமெரிக்க நிலைகள் மேல நீண்ட மற்றும் வலிமிகுந்த தாக்குதல்களை ஈரான் நிச்சயமா நடத்தும் அப்படிங்கிறது. ஈரான் மூலமா இப்போ அமெரிக்காவுக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகிரங்கமான எச்சரிக்கை ட்ரம்போட இந்த கூட்டணி திட்டத்தை முழுக்க மாத்தி இருக்கு. அமெரிக்காவே இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு. ஈரான் விடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் மூலமா கடல்ல ஈரானை எதிர்த்து யாராலையும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துற விதமா ஈரானோட எச்சரிக்கைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு.
பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக கூட்டு தாக்குதல்களை ஆரம்பிச்சிருந்தது. இப்படி ஆரம்பிச்ச இந்த போர் பதட்டம் இப்போ ஒரு போர் நிறுத்தத்துல இருக்கு. இந்த போர் நிறுத்தம் காரணமா 2 நாடுகளுக்கும் இடையில அமைதி பேச்சுவார்த்தை வெகு விரைவில் நடத்தப்படணும். 2 நாடுகளுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கொண்டு வரப்படணும். அப்படி கொண்டு வந்தாதான் இந்த 2 நாடுகளுக்கும் இடையில அமைதி அப்படிங்கிறது ரொம்ப நாட்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கோரிக்கை அமெரிக்க தரப்புலையும் ஈரான் தரப்புல இருந்தும் இருந்துகிட்டே வருது. இப்படியான பட்சத்துல இந்த 2 நாடுகளுக்கும் இடையில அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வரணும், இந்த போர் பதட்டம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மத்தியஸ்தம் வகிச்சிட்டு இருக்கு. 2 நாடுகளையும் ஒன்னா கூட்டிக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு பேச வைக்கிறதுக்கு பாகிஸ்தான் அவங்களால முடிஞ்ச எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது தான் இதற்கு முன்னாடியே ஒரு தடவை அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதுல அமெரிக்க தரப்பு முன்வச்ச நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஈரான் மறுத்திருந்தது. அதுக்கப்புறமா ஈரான் கொண்டு வந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அமெரிக்கா மறுத்திருந்தது. இப்படி 2 நாடுகளும் அவங்களுடைய பிடிவாதத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய சூழ்நிலைகள் எதுவுமே இப்ப வரைக்குமே தெரியல. இறுதியா ஈரான் தரப்புல இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு சில முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த முன்மொழிவுகளையும் கூட ஈரான் ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டி இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அணு ஆயுதம் தொடர்பா இனிவரும் நாட்கள்ல விவாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈரான் சொல்லி இருந்தது. ஆனா ட்ரம்ப் இதுக்கு இணங்கல. ட்ரம்போட முழுமையான நோக்கம் என்ன அப்படின்னா, ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய இந்த அணு ஆயுத தயாரிப்பை முழுதா நிறுத்தணும். அதுக்காக தான் ஈரானுக்கு எதிராக இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பல இடங்கள்ல சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நேற்று கிடையாது, பல வருடங்களா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் மாறி இருந்தது. எதுக்காக இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதோ அதே விஷயத்த ஈரான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற பட்சத்துல ஈரானோட முன்மொழிவுகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அமெரிக்க தரப்பு பகிரங்கமாவே சொல்லியிருந்தாங்க. இப்படியான சூழ்நிலைகள்ல தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. எவ்வளவு பேசியும் எவ்வளவு தெளிவுபடுத்தியும் ஈரான் வழிக்கு வராத காரணத்தினால அணு ஆயுதத்துல ஈரானை ஒத்துக்க வைக்கணுமா இருந்தா அவங்க மேல ராணுவ தாக்குதல்களை நடத்துறது தான் ஒரே வழி அப்படின்னு ட்ரம்ப் இப்போ அவருடைய குழுவினர் கூட ஆலோசனைகளை நடத்திக்கிட்டு இருக்கதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. ட்ரம்ப் மூலமா வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் ஈரானோட ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியானும் தன்னோட உத்தியோகபூர்வமான எக்ஸ் தளத்துல பதிவுகளை முன் வச்சுக்கிட்டு வர்றாரு. அந்த வகையில அவர் மிக அண்மையில வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இது. அமெரிக்கா ஈரானோட துறைமுகங்கள்ல கடல் முற்றுகையை விடுத்திருக்காங்க. கப்பல் போக்குவரத்துல ஈடுபடக்கூடிய ஈரானோட கப்பல்கள், அது மட்டும் இல்லாம ஈரானோட சார்ந்த நட்பு நாடுகளோட கப்பல்கள் எல்லாமே அமெரிக்கா மூலமா முற்றுகையிடப்பட்டிருக்கு, சிறைபிடிக்கப்படுது. இப்படி பல சம்பவங்கள் செய்திகளும் வெளியாகி இருந்தது. இப்படியான பட்சத்துல அமெரிக்கா மூலமா ஈரானோட துறைமுகங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடல் முற்றுகை அப்படிங்கிறது வெறுமனே ஒரு தாக்குதல் நடவடிக்கை கிடையாது, இது மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கை அப்படின்னு ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியான் அவரோட எக்ஸ் தளத்துல வெளியிட்டிருக்காரு. அமெரிக்காவோட இந்த கடல் முற்றுகை ஒடுக்குமுறைய ஒருபோதுமே நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை சகிச்சுக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு மசூத் பெஷஷ்கியான் சுட்டி காட்டியிருக்காரு. இந்த பதிவு இப்போ 2 நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த அமைதியான சூழலை மாத்திருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. மே 1ஆம் தேதி, அதாவது இன்றைய நாளோட 2 நாடுகளுக்கும் இடையிலையும் இருந்த இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வருது. நாளைக்கு மறுபடியும் என்ன நடக்க போகுது? அமெரிக்கா ஈரான் மேல ராணுவ தாக்குதல்களை நடத்துமா? அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துமா இருந்தா அதுக்கு பதிலடி தாக்குதல்கள் நிச்சயமா நடத்தப்படும் அப்படின்னு ஈரான் தரப்பு ரொம்பவே உறுதியா சொல்லியிருக்காங்க. அப்போ அமெரிக்கா தாக்குதல்களை ஆரம்பிச்சா இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைதியான சூழ்நிலை எங்க போய் முடிய போகுது? மறுபடியும் உலகளாவிய ரீதியில ஒரு போர் பதட்டம் ஏற்படுமா? மத்திய கிழக்கு நாடுகள் மறுபடியும் இதனால பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. இது தொடர்பா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நிச்சயமா கமெண்ட்ல பதிவிட மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.